ஹாய். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாள் 20 கோயம்புத்தூர் டு மேகாலயா பயணம். நம்ம இன்னைக்கு ஆந்திரா வரைக்கும் வந்துட்டு நம்ம ஒரு அண்ணா வந்து லாரியில் கொண்டு விட்டு போனாரு, அதாவது ஆந்திரா பார்டர் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு நாளை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே பங்க்ல குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நடந்து வந்தோம். அப்புறமா ஒரு ஃபுட்டு சாப்பிட்ற இடத்துக்கு போனோம். போயிட்டு நல்லா சாப்பிட்டு அப்புறம் திருப்பி அங்கேருந்து நம்ம இன்னைக்கான நாளை ஆரம்பித்தோம். அப்படியே வரும்போது தான் நல்லா இயற்கை காட்சிகள். அப்புறம் அங்கேயே ஒரு அண்ணா மீட் பண்ணார், நம்மளை மீட் பண்ணி பேசினார், எங்கேருந்து எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் அவரெல்லாம் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசிட்டு அப்புறமா கொஞ்சம் தூரம் வரும்போது இன்னொருத்தர் வந்து நம்மளை மீட் பண்ணி கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போனார். அப்படியே அவரோட போயிட்டு இருக்கும்போது அந்த ஒடிசா மக்கள், அங்கே இருக்கிற பீப்புளோடைய சந்தையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அங்கே இருக்கிற சந்தை, ஆனால் சந்தைக்கு பக்கத்துலேயே ஒரு காவா ஓடிட்டு இருந்தது. அது ரொம்ப வந்து பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாவே இல்லை. அப்போ அதே மாதிரி இந்த ஊர் மக்கள் பெண்கள்லாம் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி அந்த முக்காடு போட்டுப்பாங்க, அந்த மாதிரி மூக்குத்திலாம் நல்லா குத்திருக்காங்க. ஆந்திரா முடிச்சுட்டு இங்கே வரும்போது இங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை எல்லாமே மாறுது. அங்கே பெண்கள் வந்துட்டு அவங்க பண்ணுற ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே மாறி இருக்கு. முழுக்க வந்துட்டு அந்த போர்டில் கூட அவங்க ஒடிசன் லாங்குவேஜ், அதாவது ஒடிசால சில தமிழுக்கு எப்படி தமிழ், தெலுங்குக்கு தெலுங்கு, இது மாதிரி ஒடிசால நான் ஹிந்தி நினைச்சேன். அது ஹிந்திலாம் இல்லை, ஒடிசாக்கு ஒடிசன் லாங்குவேஜ் சம்திங் இருக்கு. ஸோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் போர்டுலாம் அதுதான் போட்டிருந்தாங்க. அப்புறமா அங்கேருந்து இன்னும் நிறைய பேர் பார்த்தோம், நிறைய பேர் அவங்களை என்கரேஜ் பண்ணாங்க. அப்புறம் அங்கேருந்து நடந்து வந்துட்டே இருந்தேன். இன்னும் சில பேர் பார்த்தாரு. அவர் பேர் வந்து நம்ம பார்த்துருப்பீங்க, நீங்கள் கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அவர் யூரோப்பியன் கண்ட்ரியில் சேர்ந்தவரான். இங்கேருந்து யூரோப்பியன் செட்டில் ஆகிட்டாரு. இப்போ ஹாலிடேஸ்க்காக வந்தார். என்னை பார்த்தோன்னே என் கூட வரையாப்பா, நான் புவனேஸ்வர் வரையும் போகிறேன்னு சொன்னார். உங்களுக்கு பிரச்சனை இல்லைலாம் ஓகே சொன்னேன். அப்புறமா அவர் கூட போனேன். அவர் கூட போயிட்டு அங்கேருந்து அவர் என்ன பண்ணார், ஃபஸ்ட்டு நம்ம நேராக போக வேணாம், பீச்சுக்கு போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு கூப்பிட்டு போனார். அப்புறமா அவர் கூட பீச்சுக்கு போயிட்டு பீச் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சாப்பிட வச்சாரு. அங்கே சாப்பிட்டு ஒரு 2-2:30 மணிக்கு மேலே அங்கேருந்து கிளம்புனோம். சூப்பராக போயிடுச்சு. கிளைமேட்டு நல்ல கிளைமேட்டு, நல்லா பீச்சு அப்புறம் ஆறுலாம் பார்த்துக்கிட்டு, அந்த ஆறுலாம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியாக இருந்தது. அங்கேருந்து ஆறில் வந்துட்டு கடலில் போய் சேர்ற மாதிரி. சரி, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு போனால் சரியான மழைங்க. ஓப்பா, வேற லெவல் மழை. நேற்றுக்கு மழை வந்துச்சு, இன்றைக்கும் சரியான மழை. நல்லா ஸ்பீடாக காரில் அவர் நல்லா ஓட்டினார். அப்படியே காரில் போயிட்டு மழை ஒரு பக்கம் மலைகள். அப்புறமா வந்துட்டு சிலாக்கா ஏரின்னு ஒரு ஏரி. அந்த ஏரி நல்லா பெரிய ஏரி. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஒடிசா பக்கத்தில் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டருக்கு அந்த ஏரி வந்து பெருசு, ஒரு ஸ்டேட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பெரிய ஏரியை பார்த்தேன். பார்த்ததுக்கு அப்புறமா அப்புறம் அங்கேருந்து வந்துட்டு ஒடிசாவோட கேபிட்டலான புவனேஸ்வருக்கு வந்தேன். புவனேஸ்வர் வந்தால் இங்கே ஒரு மக்கள் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஒரு மாதிரி இன்னைக்கு சண்டே வேறையா. ஸோ இன்னைக்கு அந்த பாட்டுக்கும் எல்லாரும் மக்கள்லாம் வெளியே வந்துட்டு ஃபேமிலியோட வெளியே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பார்க்கு, அப்புறம் வந்துட்டு சினிமாஸ், அந்த மாதிரிலாம் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. வேகமாக பார்க்கவே தெரிஞ்சது. இங்கே ஒரு மால் ஒன்று இருந்தது. நான் மால்லாம் போல் வெளியே இருந்தே பார்த்தேன். அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு அவர் வந்துட்டு என்னை ட்ராப் பண்ணிட்டாரு. புவனேஸ்வர் பார்த்து பேசிட்டு ட்ராப் பண்ணிட்டு டீலாம் குடிச்சிட்டு, அங்கே டீ நம்ம எல்லா ஊர் பேர் டீ தான். டீ கொஞ்சம் ஓகே, பரவாயில்ல தான் இருந்தது. டீ குடிச்சிட்டு அப்புறம் அவர் என்ன பாய்ஸ் இல்லை அமைச்சிட்டாரு. அப்புறம் அங்கேருந்து நான் திருப்பி நடக்க ஆரம்பித்தேன். அப்புறம் நடந்து ஒரு 7 மணி வரைக்கும் நடந்து போயிட்டு இருக்கும்போது இன்னும் சில பேர் என்னை பார்த்தாங்க. நிறைய மக்கள் அப்ரிஷியேட் பண்ணாங்க நம்ம பண்ணுற செயலுக்காக. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் இன்னைக்கு எங்கே தூங்க போகிறீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி பங்கெல்லாம் வந்துட்டு இன்னைக்கு பங்கெல்லாம் தூங்கினா நாங்கள் உங்களுக்கு ரூம் புக் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டுறேன் பாருங்க. இதெல்லாம் வந்து யூடியூப்ல பார்க்க மட்டும் தான் தெரியும். நான் வந்தவொடனே நல்லா போயிட்டு நல்லா துணிலாம் துவைச்சிட்டு அங்கே பாருங்க, மேலே எல்லாம் காஞ்சிட்டு இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இது காஞ்சிட்டு இருக்குது, ஜெஸ் இங்கே காஞ்சிட்டு இருக்குது, இன்னும் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே காஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நான் நல்லா துணிலாம் துவைச்சிட்டு அழகாக எல்லாத்தையும் காய வச்சிருக்கேன். சூப்பராக போச்சு இந்த நாள். இந்த 20th டே நல்லா ரொம்ப சூப்பராக போச்சு, ரொம்ப அழகாக போச்சு. நம்ம சப்போர்ட் பண்ணுங்க, இந்த வீடியோஸை பாருங்க. நாளைக்கு 21ஆம் தேதி நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் அஜித். இது மைண்ட் இன்ஃபோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா, பை பாய்.